Sixth question. Maths ப்ராப்ளத்தை 3 persons சால்வ் பண்றதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி கொடுத்துக்கிறாங்க 1/3, 1/4, 1/5. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் சால்வ் பண்றக்கூடிய ஈவெண்ட்டை A, செகண்ட் ஸ்டூடெண்ட் சால்வ் பண்ணக்கூடிய ஈவெண்ட் B, தேர்ட் ஸ்டூடெண்ட் சால்வ் பண்ணக்கூடிய ஈவெண்ட் C ன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். லெட் A, B, C be the event of solving the problem by student 1, 2, 3 respectively. இப்போ என்ன கொடுத்துக்கிறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி 1/3. அப்போ P of A. Second student P of B equal to 1/4. Third student solve பண்றதுக்கு உண்டான probability P of C is equal to 1/5. நல்லா கவனிங்க. P of A என்ன? first student solve பண்றதுக்கு உண்டான probability. P of A பார்னா first student சால்வ் பண்ணாததுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி, அதான் ஏ பார்ங்கிறது. ப்ராக்டிக்கலாக யோசிங்க. 3 சம் கொடுத்தா ஒரு சம் சால்வ் பண்ணிடுவா, அதாவது அந்த ரேஷியல் கொடுத்துக்கிறாங்க. அப்போ 3ல் 1 சால்வ் பண்ணுறான்னா 3ல் எத்தனை அவனால சால்வ் பண்ண முடியாது? 2 சால்வ் பண்ண முடியாது. அப்போ 2/3. டவுட் வந்தால் P of A ப்ளஸ் P of A பார் பண்ணி பாருங்க. 1/3 ப்ளஸ் 2/3 3/3 1 வரும். ஆல்வேஸ் P of A ப்ளஸ் P of A பார் 1. அடுத்தது P of B 1/4. அப்ப P of B பார் சொல்லுங்க. 4ல ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும் செகண்ட் ஸ்டூடெண்ட்னால. அப்ப 4ல எவ்வளவு ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது? 3 ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது. 4ல 3 ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது. அடுத்தது தேர்ட் ஸ்டூடெண்ட் 5 ப்ராப்ளத்துல 1 தான் அவனால சால்வ் பண்ண முடியும். அப்ப P of C பார் எவ்வளவு சால்வ் பண்ண முடியாது? 5ல 1 சால்வ் பண்ண முடியும்னா 5ல 1 போனா மிச்சம் என்ன இருக்குது? 4. அப்ப 5ல 4 அந்த தேர்ட் ஸ்டூடெண்டால சால்வ் பண்ண முடியாது. 5ல 4 அவனால சால்வ் பண்ண முடியாது. அடுத்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டுக்கறாங்க பாருங்க. probability of what is the probability that the problem is solved, அதாவது ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு உண்டான probability கேட்டுக்கறாங்க. பிராக்டிகலா யோசிக்கலாம். டோட்டல் ப்ராபபிலிட்டி எவ்வளோ? 1. இங்கே டோட்டல் ப்ராபபிலிட்டிங்கிறது எதை குறிக்கி? ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, ப்ராப்ளம் சால்வ் பண்ணாது எல்லாம் சேர்ந்து தானே டோட்டல். இந்த 2 கேட்டகரி தாண்டி ஏதாவது வருமா? ஒரு ஸ்டூடெண்ட் ஆன்சர் எழுதுற மாதிரி இருந்தால் கரெக்டாக எழுதுவா அல்லது தப்பு எழுதுவா. அதே மாதிரி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற அப்படின்னா அவனால் சால்வ் பண்ண முடியும் அல்லது சால்வ் பண்ண முடியாது. இது எல்லாம் சேர்ந்து டோட்டல் எவ்வளோ வரும்? 1. அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராப்ளம் சால்வ்டு ப்ளஸ் probability of problem not solved equal to 1. problem solvedனா அதுக்குள்ள கேட்டகரிஸ் வரும். ஒருத்தர் சால்வ் பண்ணலாம், அல்லது 2 பேர் சால்வ் பண்ணலாம், அல்லது 3 பேருமே சால்வ் பண்ணலாம். அப்படி வரும். அப்போ probability solved plus probability not solved என்ன வரும்? 1. இப்போ நமக்கு என்ன கேட்டுக்கிறாங்க? probability of problem solved. அப்போ ப்ராப்ளம் சால்வ்டு வேணும். அப்போ இந்த ப்ளஸ் டேர்ம் அங்கே போனால் மைனஸ். அப்போ 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் சால்வ்டு. நாட் சால்வ்டுனா ஃபர்ஸ்ட் பர்சன் சால்வ் பண்ண மாட்டா, செகண்ட் பர்சன் சால்வ் பண்ண மாட்டா, தேர்ட் பர்சன் சால்வ் பண்ண மாட்டா. அப்போ பார். இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? டோட்டல் ப்ராபபிலிட்டி என்னது? 1. அதாவது சால்வ் பண்ணுறது சால்வ் பண்ணாது எல்லாத்தோட ப்ராபபிலிட்டி 1. இங்கே என்ன கேட்குறாங்க? ப்ராப்ளம் சால்வ்டுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. அப்போது ப்ராபபிலிட்டி சால்வ்னா இந்த ப்ளஸ் டேர்ம் அங்கே வரப்போ மைனஸ் 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் சால்வ்டு. நாட் சால்வ்டுங்கிறது என்னது? ஃபர்ஸ்ட் பர்சனும் சால்வ் பண்ண மாட்டா, செகண்ட் பர்சனும் சால்வ் பண்ண மாட்டா, தேர்ட் பர்சனும் சால்வ் பண்ண மாட்டா. இதுதான் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் P உள்ள கொண்டு போங்க. P ஆஃப் A பார் இன்டு P ஆஃப் B பார் இன்டு P ஆஃப் C பார் is equal to 1 minus
P of A bar, P of A னா இங்க பார்க்கணும், P of A bar னா அங்க பாருங்க 2/3 into P of B bar 3/4 into P of C bar என்னது 4/5. அப்போ 4 கேன்சல், அந்த 3 இந்த 3 கேன்சல், மிச்சம் என்ன இருக்கு 1 மைனஸ் மேலே 2 இருக்குது கீழே 5 இருக்கு. அப்போ 2/5 டினாமினேட்டர் எது இல்லைன்னா 1 டிஃபரெண்ட் டினாமினேட்டர். அப்போ எல்சிஎம் எடுத்துக்கலாம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 1 into 5 5, அப்போ நடுவில் மைனஸ் 2 into 1 2, அப்போ 5 minus 2 3 by denominator into denominator 1 into 5 5. அப்போ ப்ராப்ளம் சால்வ்டுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி 3/5. அடுத்த சப்டிவிஷன் என்ன கேட்டுக்கிறாங்க? exactly one of them will solve. அப்போ probability of exactly one solving the problem. மொத்தம் 3 பேர் இருக்கிறாங்க. exactly one solvedனா first person solve பண்ணி second third person solve பண்ணா போலாம், அல்லது second person solve பண்ணிட்டு first third person solve பண்ணா போலாம், அல்லது third person solve பண்ணிட்டு first second person solve பண்ணா போலாம். அப்ப 3 சான்ஸ் இருக்குது. அப்ப 3 ப்ராபபிலிட்டி ஆட் பண்ணணும். பிராக்டிகலா யோசிக்க முடியுதா? 3 நபர்கள் இருக்காங்க, அதுல கரெக்டா ஒருத்தன் தான் சால்வ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணி செகண்ட் தேர்ட் சால்வ் பண்ணா போலாம், செகண்ட் சால்வ் பண்ணி ஃபர்ஸ்ட் தேர்ட் சால்வ் பண்ணா போலாம், தேர்ட் பர்சன் சால்வ் பண்ணி ஃபர்ஸ்ட் செகண்ட் சால்வ் பண்ணா போலாம். அப்ப 3 வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் P of ஃபர்ஸ்ட் பர்சன் சால்வ் பண்றதுங்கிறது A, செகண்ட் தேர்ட் பர்சன் சால்வ் பண்ணாதுங்கிறது B பார் C பார் பிளஸ் அடுத்தது செகண்ட் பர்சன் சால்வ் பண்ணிட்டு அப்போ B ஃபர்ஸ்ட் தேர்ட் சால்வ் பண்ணா போறது. அப்போ A க்கு ஒரு பார் C க்கு ஒரு பார் பிளஸ் P ஆஃப் தேர்ட் பர்சன் சால்வ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் சால்வ் பண்ணா போறது. கவனிச்சிங்களா? ஏனா சால்வ்டு, A பார்னா நாட் சால்வ்டு. பாருங்க ஃபர்ஸ்ட் பர்சன் சால்வ் பண்ணிட்டு செகண்ட் தேர்ட் பர்சன் சால்வ் பண்ணா போலாம், அல்லது செகண்ட் பர்சன் சால்வ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் தேர்ட் பர்சன் சால்வ் பண்ணா போலாம், அல்லது தேர்ட் பர்சன் சால்வ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ரெண்டு பர்சன் சால்வ் பண்ணா போலாம். இப்போ இஸ் ஈக்குவல் டு சொல்லுங்க P ஆஃப் A. P ஆஃப் Aங்கிறது 1/3 இன்டு P ஆஃப் B பார் P ஆஃப் C பார். P ஆஃப் B பார் 3/4 இன்டு P ஆஃப் C பார் 4/5 பிளஸ், ஏன்னா இங்க பிளஸ் இருக்கு, P ஆஃப் A பார். P ஆஃப் A பார் எவ்வளோ 2/3 இன்டு P ஆஃப் B. என்ன P உள்ள வரப்போ P ஆஃப் B. P ஆஃப் Bங்கிறது 1/4 இன்டு P ஆஃப் C பார். P ஆஃப் C பார்ங்கிறது 4/5 பிளஸ் P உள்ள கொண்டு போங்க P ஆஃப் A பார், P ஆஃப் B பார், P ஆஃப் C. P ஆஃப் A பார்ங்கிறது 2/3 இன்டு P ஆஃப் B பார்ங்கிறது 3/4 இன்டு P ஆஃப் C. P ஆஃப் Cங்கிறது 1/5. இப்போ பாருங்க 3 டேர்ம்ஸ் இருக்கு. 1 into 3 into 4 12 by 3 4s are 12, 12 into 5 60 plus 2 into 1 into 4 8 by 3 into 4 into 5 அதே 60 தான் வரும் plus 2 into 3 into 1 6 by 3 into 4 into 5 60. இந்த ஸ்டெப் வேண்டாம், ஜஸ்ட் ரஃப் ப்ராசஸ் நினைச்சுக்கோங்க. ஈக்குவல் டு பாருங்க டினாமினேட்டர் என்னவா இருக்குது, சேமா இருக்குது. அப்போ நியூமரேட்டர் சிம்பிளிஃபை பண்ணா போகுது. 12 plus 8 20, 20 plus 6 26 by டினாமினேட்டர் சேம் ஆக்குறது ஒரு தடவை எழுதிக்கலாம். செகண்ட் டேபிளில் கேன்சல் பண்ணா மேலே 1 3 கீழே 3 0. So what is the probability of exactly one person solving the problem? 13/30. Probability of problem solving 3/5.